ஆசியே வாசி என்று உணர்ந்த மர்மயோக அன்பர்களே, உண்மையான வாசியின் தன்மையை அறிந்து கொண்டால்தான் அந்த வாசியினுடைய ஆற்றலாகிய ஆன்மாவை நாம் பிடித்து நாம் வாழ்வாங்கு வாழ முடியும், பிறவி பயன் அடைய முடியும் என்ற உண்மையை அறிந்து கொண்ட அனைத்து மர்மயோக அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்ம வணக்கம். விண்ணின் ஆசி. இந்த விண் என்பது என்ன? ஆகாயம், அண்டப் பெருவெளி, பிரபஞ்சம். இதனை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? எடுத்துக்கொள்வது என்றால் என்ன? ஒரு பொருளாகவா, இல்லாவிட்டால் ஒரு தோற்றமாகவா, இல்லாவிட்டால் ஒரு வடிவாகவா? இது புரியவே புரியாது மாண்டவர்களுக்கு. அதே போல கடவுள் அவரும் புரியாத ஒன்றுதான். ஆனால் அவரை புரிந்து கொள்வதற்கு பல வகையான தோற்றங்களும் வடிவங்களும் பல வகையான மார்க்கங்களையும் வகுத்து, ஒரு மார்க்கத்தை பின்பற்றாவிட்டால் ஏனைய மார்க்கவாதிகளெல்லாம் துரோகிகள் என்றும் அறியாதவர்கள் என்றும் மூடர்கள் என்றும் பறைசாட்டுகின்ற ஒரு அவல நிலை வருகின்றது. புரியாத ஒன்றுக்கு எவ்வாறு வடிவமைக்கப்படும்? அப்படியானால் ஒரு கேள்வி, பின் இது எவ்வாறு நாம் கடவுளை இல்லாவிட்டால் ஆன்மாவை எப்படி நாம் தொழ வேண்டும்? எப்படி தொழ வேண்டும் என்றால், வடிவத்தை வைத்துதான் தொழ வேண்டும் என்ற சிக்குண்ட நிலையிலே நாம் இருக்கவே கூடாது. அது ஒரு புரியாத ஒன்று. அந்த புரியாத ஒன்றுக்கு கொடுக்கப்படுகின்ற அனைத்து அர்த்தங்களும் அனைத்து பொருள்களும் உண்மையிலேயே சொல்லப்போனால் அது அனைத்தும் பொய்யே. பொய்யாக இருக்கின்ற ஒன்றை நாம் பற்றி கொண்டால் நாம் எங்கே நாம் இறைவனை பார்க்க முடியும்? எங்கே நாம் ஆன்மாவை பிடிக்க முடியும்? இதுதான் ஒரு பெரிய சிக்கல். புரியாத ஒன்றை பிடிக்க முடியாது தவிக்கின்ற மனிதன் அந்த புரியாத ஒன்றை புரியாததாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்றைக்கு அவனிடத்திலே வருகின்றதோ அப்பொழுது மட்டுமே அவன் கடவுளை உணர முடியும், ஆன்மாவை உணர முடியும். இந்த என்றைக்குமே சரிதான். இந்த புரியாத ஒன்றுக்கு எந்த யுகத்திலும், எதிர்காலத்தில் எந்த காலத்திலும் விளக்கங்களே தர முடியாது. அண்ணாந்து பார்த்தால் எல்லையில்லா ஒரு பெருவெளி. இந்த எல்லையில்லா வெளியிலே நம்முடைய கேள்விகள் அனைத்தும் கரைந்து போகின்றன. நம்முடைய தீர்வுகள், இதற்கு இப்படி ஒரு உருவம் படைக்க வேண்டும், இப்படி ஒரு அமைப்பை படைக்க வேண்டும் என்ற தீர்வுகள் அனைத்தும் நொறுங்கி போய்விடுகின்றன. இந்த புரியாத ஒன்று ஏன் நாம் புரியாததாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இங்கேதான் சிக்கல். தமிழ் நெறி அவ்வாறே சொல்கின்றது. திருவடி தீட்சையிலே திரு என்றாலே இந்த பிரபஞ்சம். அதற்கு ஆதாரமாக ஒன்றை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆதாரமான ஒன்று என்ன என்றால்
புரியாதது, அவ்வளவுதான். ஏன் இந்த புரியாததை புரியாததாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கேள்வியை தமிழ் நெறி முன் வைக்கிறது. இதற்கு ஏன் புரிந்து கொள்வதற்கு உபாயங்களை தேட வேண்டும்? அது பொய்யல்லவா என்று தமிழ் நெறி கேட்கின்றது. ஆனாலும் தெளிவு பெற மறுக்கின்றான் மானிடன். அந்த புரியாத ஒரு பெரிய உண்மைக்கு எதிராக நான் புரிந்து கொண்டேன் என்று தம்பட்டம் அடித்துக்கொண்டு மதங்களும் மார்க்கங்களும் எல்லாம் படைத்து நம்மை உண்மை நிலைக்கு அணுக விடாமல் செய்கின்றான். எப்பொழுது நாம் இந்த புரியாத ஒன்றை புரியாததாகவே ஏற்றுக்கொள்கின்றோமோ அன்று நமக்குள்ளே தெளிவு என்ற ஒரு வெளிச்சம் வருகின்றது. அந்த வெளிச்சம்தான் இந்த புரியாததை புரிய வைக்கின்றது, உணர வைக்கின்றது. அந்த வகையிலே நாம் இறைவனை நாம் உணரலாம், ஆன்மாவையும் நாம் உணரலாம். இந்த புரியாத ஒன்றிலே எந்த எண்ணங்களும் புகுந்து கொள்ள முடியாது. எந்த எண்ணங்களும் புகுந்து கொள்ளாமல் ஒரு மனம் சுத்த மனமாக இருக்கும். எண்ணங்கள் சுத்த மனதிலே இல்லை என்றால் பின் அங்கே என்ன இருக்கும் என்ற கேள்வி கேட்கலாம். அது நியாயமான கேள்விதான். அதுதான் விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலையை எவராலும் யாராலும் அடையாளம் காட்டவோ அதனை பயிற்சி பண்ணவோ அதனை பின்பற்றவோ முடியாது. அது ஒரு மர்மமான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று மதங்களிலே சொல்லப்படுகின்ற கடவுள்கள் அனைவருமே ஏதோ ஒரு சிக்கலிலே இருக்கின்ற பொழுது அசரீரி என்று வானத்திலே இருந்து ஒரு அந்த தெய்வங்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறது. அது யார்? அந்த அசரீரி யார்? அதுதான் விழிப்பு நிலையிலிருந்து வருகின்ற ஒன்று. அந்த அசரீரி தான் மர்ம யோகி. நாம் அந்த விழிப்பு நிலையை பெறுவதுதான் நமக்கு வாழ்விலே முக்கியமான குறிக்கோள். சுத்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே புரியாததை நாம் பதிய வைக்க வேண்டும். அப்படியென்றால் சுத்த மனம் என்றும் சுத்த மனம்தான். எந்த ஒரு சிறு எண்ணங்கள் அதிலே தோன்றினாலும் அந்த சுத்த மனம் அசுத்த மனம் ஆகிவிடும். அதிலே கடவுள் என்ற ஒரு வார்த்தையை நாம் போட்டுவிட்டால் அதற்கு அவனுடைய தோற்றத்தையோ வடிவத்தையோ நாம் நினைத்து கொண்டால் போச்சு, அந்த சுத்த மனம் அசுத்த மனம் ஆகிறது. இந்த ஒரு சத்தியமான உண்மையை இன்று மத வெறிகள் நிறைந்த இந்த உலகத்திலே, வர்க்கங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, சாதி மதங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் சொல்ல முடியாது. சொன்னால் அதனுடைய விளைவு சொல்பவனுக்கு மிகவும் மோசமாக இருக்கும். ஆனால் உண்மையான பக்தி நெறி வளர வேண்டும் என்றால், உண்மையான ஆன்மீகம் வளர வேண்டும் என்றால் இந்த புரியாததை புரியாததாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லை என்றால் ஒரு கடவுளை உருவாக்குங்கள் என்று ஐன்ஸ்டைன் சொன்னார். உண்மைதான். ஆனால் இதுவரை கடவுளை உணர்ந்தார் எவரும் இல்லை. அன்றைய தமிழ் நெறியாளர்கள் உணர்ந்தார்கள், இன்று உணர்வார் எவரும் இல்லை. எல்லா மதத்துக்காரர்களும்
உருவங்களை ஏதோ ஒரு வகையாக, இந்த புரியாத ஒன்றுக்கு ஏதோ ஒரு வகையாக உருவங்களை படைத்து அதிலே சிக்குண்டு போய் பொய்மையிலே மாய்ந்து விட்டார்கள். இதுதான் உண்மையாக இருக்கிறது. புத்த மதம் தியானம் என்று சொல்லிக்கொண்டு கடைசியில் எல்லோரும் புத்தரை சிலையாக வைத்து அவரை தொழுது தங்களுடைய உருவ வழிபாட்டு வேட்கையை, தாகத்தை தணித்து கொண்டார்கள். இஸ்லாமியர்களும் அதே போலதான். கிறிஸ்தவர்கள் சொல்லவே வேண்டாம். இந்து மதமோ உருவ வழிபாட்டில் ஒரு உச்சத்துக்கு போய்விட்டது. ஆனால் தமிழ் நெறி ஒன்று துணிந்து நின்று புரியாததை புரியாததாகவே ஏற்றுக்கொள்க என்று அன்றைய நிலை பறைசாற்றியது. ஆனால் வியாபார நோக்கத்திலே இருந்த இந்த மதவாதிகள் தமிழ் நெறியை தவிடுபொடியாக்கிவிட்டார்கள். ஆனால் அவர்களும் முடிவிலே தவிடுபொடி ஆகிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையிலே தமிழ் நெறி கூறும் அந்த புரியாததை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய மனம் சுத்த மனம் ஆகிறது. நாம் விழிப்பு நிலையாளர்களாக ஆகின்றோம். விழிப்பு நிலை இன்று இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களும் மற்றொரு கோள்களோடு மோதி இந்த பிரபஞ்சமே ஒரு அழிவு பீடமாக மாறிவிடும். ஆகவே விழிப்பால் ஒவ்வொரு கோள்களும் அதன் இடத்திலே சுற்றி கொண்டு இருக்கின்றது. ஏதோ ஒரு விழிப்பு சக்தி அவைகளை அதன் இடத்திலே இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சூரியன் அவனுடைய இடத்தை விட்டு பெயர்ந்து 1% முன்னுக்கு பூமியை நோக்கி வந்தாலே போதும், பூமி எல்லாமே வெப்பத்தால் பொசுங்கி போய்விடும். ஆனால் ஏதோ ஒரு விழிப்பு நிலை அதனை அந்தந்த இடத்திலே தக்க வைத்து அந்த விழிப்பு நிலை ஒரு சீர்மையை நிலைநாட்டி எல்லா உயிர்களும் காக்கப்பட்டு வருகின்றன. இந்த விழிப்பு நிலைதான் மர்மயோகத்தினுடைய ஆணிவேர். அதற்கு புரியாத அந்த கடவுளை நாம் புரியாததாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆன்மாவை புரியாத ஒன்றாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட அனைத்து பாடங்களும் அனைத்து அறிவுகளும் அனைத்து விஷயங்களும் பாலே என்று வள்ளலார் சொல்கின்றார். கற்றதெல்லாம் பாலே, பாலாகிவிட்டது. நாம் உலகிலே கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தும் நம்மை பால் நிலைக்கு அழைத்து செல்கிறது. இந்த நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மை காத்துக்கொள்ள, நம்மை காப்பாற்றிக் கொள்ள நாம் புரியாத அந்த கடவுளை நாம் புரியாததாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எந்த புரிதலும் வெளியே இருந்து வந்தால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் அவை நம்முடைய சுத்த மனத்தை பாழ்படுத்தி நம்முடைய விழிப்பு நிலையையும் பாழ்படுத்தி போகக்கூடாத இடத்துக்கு போய் நம்மை நாமே அழித்துக் கொள்வோம் என்பது 100% உண்மை. ஆகவே அன்பர்களே, ஆன்மா என்பது ஒரு புரியாத ஒன்று, கடவுள் என்பது ஒரு புரியாத ஒன்று, அந்த பிரபஞ்சம் வெட்டவெளி என்பதும் ஒரு புரியாத ஒன்று. எந்த விஞ்ஞானிகளாலும் இதை
ஒரு புரிதலுக்கு கொண்டு வர முடியாது. ஆகவே முதலிலே நாம் இந்த புரியாததாகவே ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்குள்ளே அந்த சக்தி வாய்ந்த விழிப்பு நிலை வளரத் தொடங்குகிறது. இன்று ஏன் அத்தனை மகான்களும் மண்ணிலே போய் மறைந்தார்கள்? ஏன் தங்களுடைய உடலை, தங்களுடைய உயிரை அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்து பெற்று காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை? ஏன் மண்ணிலே மறைந்தார்கள் என்ற கேள்வி கேட்டால் அதற்கு சரியான பதில்கள் எதுவுமே வரவில்லை. ஆகவேதான் இன்று வரை இந்த உலகிலே மகான்கள் எவரும் தோன்றவில்லை. இதை சொன்னால் எவ்வாறு இருக்கும், உலகத்தாரிடமிருந்து எப்படிப்பட்ட எதிர்ப்பு வரும் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும். ஆனாலும் ஒரு பெரிய மாற்றத்திற்கு நாம் தயாராக வேண்டும். இதுவரை இத்தனை நூற்றாண்டுகள் ஆகியும் நாம் கடவுளை உணரவே முடியவில்லை. அப்படி உணர்ந்து இருந்தால், ஒரு மனிதன், ஒரு ஞானி உணர்ந்து இருந்தால் அவனிடமிருந்து சாகாவரத்தை அல்லவா பெற்றுக்கொண்டிருப்பான். ஆகவே அன்பர் பெருமக்களே, உண்மையான தமிழ் நெறி உண்மையான கடவுளை காண்பித்து, உண்மையான உண்மையை காண்பித்து நம்மை அழைத்துச் செல்கிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய புரட்சி. இந்த புரட்சியை நாம் நமக்கு நாமே கையாள வேண்டும். இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவோ, வெளியே நாம் பிரச்சாரம் பண்ணவோ எந்த வகையிலும் கூடாது. அது மிக மிக மோசமானது. இந்த புரியாத ஒன்றை நாம் பற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது நமக்குள்ளே அந்த ஆன்மா ஆற்றல் நமக்குள்ளே இறங்கி அது செயல்பட தொடங்குகிற அதிசயத்தை நாம் பார்க்கலாம். ஆகவே இன்று முதல் அந்த புரியாத ஒன்றை நாம் பற்றிக்கொள்ள முனைய வேண்டும். அதுதான் தமிழ் நெறியினுடைய முதல் எழுத்து. தமிழ் என்ற சொல்லிலே முதல் எழுத்து தகர மெய்ஞானம். இந்த தகர மெய்ஞானத்தை தான் அடிப்படை தகுதி என்று தமிழ் நெறி கூறுகிறது. இந்த தன்னிலை என்றால் என்ன? நம்முடைய நிலை. நாம் வேறு ஒன்றாக இருக்கிற அவல நிலை அல்ல, நம்முடைய நிலை. இந்த நம்முடைய நிலையிலே நாம் இருக்கவில்லை என்றால் நாம் எதை சாதிப்பது? நமக்குள்ளே ஒரு பேயோ பிசாசோ புகுந்து கொண்டால் அது அல்லவோ வேலை செய்யும். நாம் வேலை செய்ய வேண்டிய இடத்திலே ஒரு எண்ணங்கள் வேலை செய்கின்ற உண்மையை அறிகின்ற பொழுது நமக்கு ஞானம் வருகிறது. அதற்கப்பால் ஞான வாழ்விலே அந்தந்த எண்ணங்களை உதறி தள்ளி எதிர்த்து போராடி நமக்கு நாமே மையம் கொண்டு, நமக்குள்ளே நாமே மையம் கொண்டு, நாமே அரசனாய், தனி ஒரு அரசனாய் இருந்து செயலாற்றுகின்ற பொழுதுதான் நம்முடைய செயலிலே ஒரு வீரமும் வைராக்கியமும் ஒரு வீரியமும் கலந்து அந்த செயலிலே ஒரு புனிதத்தையும் நாம் சேர்க்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆகவே என்றும் கடவுளை புரியாத நிலையிலே, அதுதான் உண்மை நிலையென உணர்ந்து நாம் புரியாத நிலையிலே நாம் வைக்க வேண்டும். அதற்காக உலகத்தினுடைய சவிகலைகளான வடிவங்களையோ கொள்கைகளையோ அவர் அப்படி இருப்பார், இவர் இப்படி இருப்பார், அவருடைய போக்கு இப்படி இருக்கும் என்ற தவறான கொள்கைகளிலே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது.
அந்த கொள்கைகள் எதுவுமே உண்மை அல்ல என்பதை உணர்ந்து நாம் அந்த தன்னிலை என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே, புரியாத ஒன்றிலே நாம் வீறு நடை போட்டு பயணிக்க வேண்டும். தன்னிலை என்ற தகர மெய்ஞானம் முதலிலே நமக்கு கைகூட வேண்டும். இதுபோல அப்படி கை கூடுகின்ற பொழுதுதான் இந்த அந்த சராசரத்தில் இருந்து மின் ஆற்றல் என்று சொல்லக்கூடிய உருவமில்லாத, வடிவமில்லாத, தோற்றங்கள் இல்லாத ஒரு ஆற்றல் நமக்குள்ளே ஊறத் தொடங்கும். அந்த ஊறல்தான், அந்த ஆற்றல்தான் நம்முடைய தேக திசுக்களுக்கு உணவாக அமைகிறது. நம்முடைய தேக திசுக்கள் ஒவ்வொன்றாக துடித்து துடித்து இனப்பெருக்கம் செய்வது அந்த ஆற்றலினால்தான். நாம் ஒரு பொருளை சிந்திக்க சிந்திக்க, நினைக்க நினைக்க நாம் அந்த ஆற்றலுடைய வரவுக்கு தடை விதிக்கின்றோம். ஆகவே கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிடங்கள் நாம் அந்த புரியாத ஒன்றிலே எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு அந்த புரியாத ஒன்றிலே தன்னிலையிலே நாம் மையம் கொண்டோம் என்றால் அதுவே உண்மையான தெய்வீக தொடர்பு என்று கூறிக்கொள்கிறேன். அன்பர்களே, உண்மை நிலைக்கு வாருங்கள், உண்மையை உணருங்கள், பெருத்த ஆன்மலாபம் பெறுங்கள். பெருத்த ஆன்மலாபம் இந்த ஜீவசக்தி அண்டம் முழுமைக்கும் பரவி ஓங்கி இருக்கின்ற அந்த ஒன்றிலிருந்து துளியும் பெற முடியாத அவதி நிலையிலே இன்று மனிதகுலம் நோய்வாய்ப்பட்டும் மரணத்திலும் சிக்கி தவிக்கின்ற இந்த அவலை நிலை போக்க அதற்கு ஒரே வழி அந்த புரியாத ஒன்றை ஏற்றுக்கொள்வதுதான். 10 நிமிடங்கள் இருந்தாலே போதும், அதனுடைய தீர்வு மிக உன்னதமாக இருக்கும். இந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு ஆன தீர்வு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா நோய்களிலிருந்தும், எல்லா சங்கடங்களிலிருந்தும் ஒரு பெரிய தீர்வு அந்த 10 நிமிட புரியாத அந்த ஒன்றிலே நாம் இடைத்தொடர்போடு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த தீர்வு கிடைக்கும். அன்பர்களே, உண்மை நிலையை துணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இதை குறித்து தன்னிலையிலே நாம் மையம் கொள்ளுகின்ற வழிகளை நாம் பார்க்கலாம். அந்த ஆன்ம ஆற்றல் என்று சொல்லக்கூடிய விண்ணினுடைய ஆசி மின் ஆற்றலாய் வருவதை நாம் எப்படியெல்லாம் உணர முடியும், அதை பெருக்கவும் அதோடு வாழவும் ஆன ஒரு நன்னெறியை சிறுக சிறுக நாம் பார்க்கலாம். துணிந்து வீரமுடன் தமிழ் நெறியை பற்றுங்கள். அது சீர்மையானது, சீர்மை மிகுந்தது, எல்லாம் தரக்கூடியது என்று கூறி அனைவருக்கும் ஆன்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.